வணக்கம் யூவர்ஸ். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. மகா பெரியவாளின் மகிமைகள் நாம் அறிந்ததே. பெரியவா பற்றிய பெருமையான பல செய்திகள், அனுபவங்கள் தினந்தோறும் முகநூலிலும் வாட்ஸ்ஆப்பிலும் படித்து தெரிந்து கொண்டிருக்கிறோம். அவற்றில் சிலவற்றை அனுபவிக்கலாம் வாருங்கள். படித்ததில் பிடித்தது. பெரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. தாத்தா பாட்டியை விட வேற சிறந்த குரு யாரும் கிடையாது. சென்னை சமஸ்கிருத கல்லூரியிலே 1959 மகா பெரியவா சில நாள் தங்கி சாயந்தரம் தினமும் பிரசங்கம் பண்ணுவா. கேட்கணுமா? பெரியவா பேச்சை கேட்க கூட்டம் அலைமோதும். அன்று ராஜாஜி கூட வந்திருந்தார். என்ன பேசுறதுன்னு மகா பெரியவா முடிவு பண்ணலை. பக்கத்திலே பேராசிரியர் சங்கரநாராயணன் நிற்கிறதை பெரியவா பார்த்து அவரை பக்கத்திலே கூப்பிட்டா. அவர்கிட்ட ஒரு ஸ்லோகத்தை சொல்லி அதிலே முதல் 2 வரியை சொன்னான். உனக்கு அடுத்த 2 வரி இருக்கே, அது தெரியுமா? பெரியவா மன்னிக்கணும், எனக்கு தெரியலை. இப்படி பெரியவா ஒரு ஸ்லோகத்தை பற்றி பேசினது மைக்கில் எல்லோருக்கும் கேட்டுடுத்து. கூட்டத்தில் ஒருத்தருக்கு அந்த ஸ்லோகம் தெரிஞ்சிருந்தது. அவர் மெதுவாக மேடைக்கு அருகே வந்து பேராசிரியர் சங்கரநாராயணன் கிட்டே, சார், பெரியவா கேட்ட அந்த பாக்கி 2 அடி எனக்கு தெரியும், அது இதுதான் என்று அவரிடம் சொன்னதை பேராசிரியர் சந்தோஷமாக மேடையில் ஏறி பெரியவா கிட்ட, பெரியவா, அந்த மீதி 2 வரி இதுதான் என்று சொன்னவுடன், நான் கேட்டபோது தெரியாதுன்னியே. ஆமாம் பெரியவா, கூட்டத்திலே யாரோ ஒருவருக்கு தெரியும்னு வந்து என்கிட்ட சொன்னதைத்தான் பெரியவா கிட்ட இப்போ சொன்னேன். அவரை இங்கே அழைச்சிண்டு வா. நீ தான் அந்த 2 வரியை சொன்னதா? ஆமாம் பெரியவா. எங்கே படித்த? மெட்ராஸில் பிரசிடென்சி காலேஜில். நான் அதை கேட்கல, இந்த ஸ்லோகத்தை எங்கே படித்த? எங்கள் தாத்தா சொல்லி கொடுத்தது சின்ன வயசில். எந்த ஊர் நீ? உங்கள் தாத்தா யார்? சுவாமிநாதன் வித்தாந்தம் எல்லாம் சொன்னார். பெரியவா சுவாமிநாதன் பேசினது அத்தனையும் மைக் வழியாக சகல ஜனங்களும் கேட்டுருந்தா. பெரியவா சொன்ன ஸ்லோகம் இதுதான். அர்த்தாதுரணாம் ந குரு ந பந்து, சுதாதுரணாம் ந ருசுக்கி ந பக்வம், வித்யாதுரணாம் ந சுகம் ந நித்ரா, காமாதுரணாம் ந பயம் ந லஜ்ஜா. பணமே லட்சியம் என்று தேடுபவனுக்கு குரு ஏது, பந்துக்கள் ஏது? பசி காதடைக்கிறவனுக்கு ருசியோ பக்குவமோ அவசியமா? படித்து முன்னேற முனைபவனுக்கு வசதியோ துக்கமோ 2ஆம் பட்சம்தானே. காமாந்தகாரனுக்கு பயமேது, வெட்கமேது? தான் பிறகு பேசும்போது பெரியவா கேனோபனிஷதிலிருந்து மேற்கோள்கள் காட்டினார். எப்படி பார்வதி தேவி தேவர்களுக்கு பிரம்மத்தை உபதேசித்தார் என்றெல்லாம் விளக்கிவிட்டு, இப்போ பேசுறதுக்கு முன்னாலே ஒருத்தரை மேடைக்கிட்டே கூப்பிட்டு ஒரு ஸ்லோகத்தின் முதல் 2 அடிகளை சொல்லி பாக்கி தெரியுமா என்றதற்கு தெரியும் என்றார். எங்கே தெரிஞ்சுண்டே என்று கேட்டதற்கு சின்ன வயசிலே தாத்தா சொல்லி கொடுத்தார் என்றார். எனக்கு அவா குடும்பத்தை தெரியும். இந்த நிகழ்ச்சியிலிருந்து என்ன தெரிகிறது? நான் எதற்கு இதை பெருசாக எடுத்து சொல்கிறேன்னா, இதெல்லாம் வீட்டில் பெரியவா கிட்ட தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் பள்ளிக்கூடத்திலேயோ காலேஜிலேயோ சொல்லித்தர மாட்டா. சேர்ந்து ஒன்றா வாழற குடும்ப வாழ்க்கையில் இது ஒரு பெரிய லாபம் என்பதை புரிந்து கொள்ள உதவும். தாத்தா பாட்டிகள் ஒரு பொக்கிஷம். நிறைய விஷயங்களை அவா கிட்டே இருந்து தெரிஞ்சுக்கலாம். சின்ன வயசிலேயே சொல்லி கொடுக்க தாத்தா பாட்டியை விட வேற சிறந்த குரு யாரும் கிடையாது. மனதில் நன்றாக படியும். அதுதான் பசுமரத்தானி என்கிறது. ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. அடுத்த பதிவில் சந்திப்போமா? நன்றி, வணக்கம்.